ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, வாழைப்பூவை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாழைப்பூவில் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைங்க, அதில் ஒரு நரம்பு, ஒரு தொப்பை, அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னாவே வாழைப்பூ சூப்பராக கூட்டாவோ குழம்பாவோ பொரியலாவோ இல்லை வடை சுட்டு கூட சாப்பிடலாம். ஸ்பெஷலாக லேடிஸுங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்த்து. அஜீரண கோளாறு, அல்சரு, மெயின் கர்ப்பப்பை கோளாறு, அப்புறம் பீரியட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா சூப்பராக க்யூர் ஆகும். மந்த்லி 2 டைம்ஸா இல்லை வீக்லி ஒன்ஸா அந்த மாதிரியாவது தயவு செய்து வாழைப்பூவை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நான் கூட்டு தான் பண்ண போகிறேன். அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பையும் போட்டுக்கலாம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். வாழைப்பூ நேற்றே எடுத்துட்டேன், க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே வாழைப்பூவில் இங்கே ஒரு நடுவில் ஒரு நரம்பு மாதிரி போகும், கருப்பு கலரில் கொண்டை மாதிரி வச்சு போகும். அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்பரண்ட்டில் வெள்ளை கலரில் ஒரு தொப்பைன்னு சொல்லுவாங்க, அதை தொப்பை நரம்புன்னு சொல்லுவாங்க. அதை ரெண்டுமே நம்ம எடுத்துட்டு தான் நம்ம வாழைப்பூவே செய்யணும். இல்லைன்னா வயிறு நமக்கு அப்செட் ஆகிடும். அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை பொடி பொடியாக அரிஞ்சு அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா மோர் தண்ணி அதில் போட்டு நம்ம வச்சோம்னா இந்த மாதிரி கலர்லேயே இருக்கும். நீங்கள் வெறும் தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பாயிடும். எப்போவுமே வாழைப்பூ நம்ம வெறும் கையில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கரை மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால் கையில் எப்போவுமே ஏதாவது ஒரு எண்ணெயை தடவிக்கிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பொடி பொடியாக கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டுக்கலாம். வாழைப்பூவை பொடி பொடியாக அரிஞ்சு இங்கே பாருங்கள் மோர் தண்ணியில் போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு வெள்ளை வெள்ளையாகவே இருக்கும், இல்லைன்னா கருத்துரும். வெறும் தண்ணியில் போட்டிங்கன்னா கருத்துரும். இப்போ நம்ம போய் இதை தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு குக்கரில் போடலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறி இருக்குது. சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வாழைப்பூ போடுறோமா, வெங்காயம் ரொம்ப போட வேண்டாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா கீரி போட்டது அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 4 பல்லு முழு பூண்டு அதையும் இதில் போட்டுக்கிறேன். பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைப்பூவில் மோர் தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா, மோர் தண்ணியை நல்லா பிழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா வடிகட்டி இருந்தாலும் நீங்கள் மொத்தமாக வடிகட்டி போட்டுக்கலாம். நான் இப்போ கையிலே பிழிஞ்சு போடுறேன். மோர் தண்ணியில் போட்டதுனால தான் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் பூவு. வெறும் தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பாயிடும். உடனே பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல, போடலாம். கொஞ்சம் லேட் ஆகும்னா நீங்கள் மோர் தண்ணியோ இல்லை அரிசி கண்ணுள்ள தண்ணியிலையோ போட்டுக்குங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு இதிலையே போட்டுக்கலாம். காரத்துக்கு இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ ஒரே ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்க போகிறேன். சும்மா லைட்டாக ஒரே ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கிளறி விட்டுடலாம். ஏன்னா உப்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ குக்கரை மூடி நம்ம கேஸில் வச்சு ஒரு 3 விசில் வந்த பிறகு இறக்கி தாளிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கரில் வச்சாச்சு. ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? எப்படி இருக்குது பாருங்கள். கடலைப்பருப்பு ரொம்பவும் வேகவும் கூடாது, குழஞ்ச மாதிரி நெத்தாக இருந்தால் தான் நமக்கு கூட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிப்பு போட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் காயட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். வதக்க வதக்கிடுவோம். இப்போ வேக வச்சுருக்கிற அந்த
வாழைப்பூவை கிளறி விடலாம். உப்பு காரம் எல்லாமே நம்ம போட்டுட்டோம் ஆல்ரெடி குக்கரில் வேக வைக்கும் போதே. ஸோ நம்ம வெறும் தாளிப்பு மட்டும் இதில் போட்டால் போதும். பாருங்கள், வாழைப்பூ நல்லா கொதி வருது. கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் தூவிடலாம். நான் எந்த குழம்பாக இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருவேன். இது வந்து சூடு ஆற 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 இறுகிடும். ஏன்னா நம்ம வந்து சிறுபருப்பு போட்டிருக்கோம், கடலப்பருப்பும் போட்டிருக்கோம். அதனால் வந்து லிக்விடாக இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு அது கொஞ்சம் கட்டியாகவே ஆகிடும். 2 கொதி வந்தவுடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இருந்தால் தூவிக்கிங்க, என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி. லேடிஸ்க்கு ரொம்ப 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 நல்லது, கர்ப்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாதீங்க. க்ளீன் பண்ணுறது கஷ்டம்லாம் நினைக்காதீங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதனால் மாதத்தில் 1 வாட்டியோ இல்லை 2 வாட்டியோவாது வாழைப்பூவில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. கூட்டாவோ பொரியலாவோ இல்லை வடை சுட்டு கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹை பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.